வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரையும் மையக்கிழங்கு போட்டு ஒரு தோசை செஞ்சு காட்டுறேன். வாங்க, அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு வந்து புழுங்கல் அரிசி போட்டுக்கிறேன். அரை கப்பு கடலை பயிர் போட்டுக்கிறேன். இப்போ இது அந்த பயிரையும் அந்த அரிசியும் வந்து நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ இது 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் மிக்சியில் வந்து இந்த கீரை மையக்கிழங்குலாம் போட்டு அரைச்சி காட்டுறேன். இதில் 1/4 கப்பு உளுந்து போடணும். கழுவிட்டு நான் ஊற வச்ச இந்த அரிசியில் வந்து கலக்கிட்டேன். நான் உளுந்து ரொம்ப ஊறணுன்னு கூட தேவை கிடையாது. நான் ஊற வச்சது இப்போ அரைக்க போகிறேன். இதிலே வந்து நான் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் நான். இப்போ இது கூட வந்து என்ன அரைக்கிறேன்னு காட்டுறேன். நல்லா ஒரு புடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன். தோசை வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே என்னுடைய ஆயா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் வந்து மிக்ஸி கிரைண்டர் கிடையாது. ரொம்ப உரல்ல அரைச்சி தான் எங்கள் ஆயா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். இந்த மையக்கிழங்கு நான் வெட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஊரில் மையக்கிழங்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வாயின் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். மேலே நல்லாயிருக்கும், அப்புறம் வாயின் வந்ததுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நல்லா தான் வேரெல்லாம் எடுத்துடணும். இந்த வேரெல்லாம் எடுத்துடணும். இது வந்து அரைச்சிடணும். இங்கே பாருங்க, இந்த அளவு தான் வந்துச்சு. அவ்வளோ மையக்கிழங்குல எனக்கு இந்த அளவு தான் வந்துச்சு. மையக்கிழங்குன்னு சொல்கிறேன். சில பேருக்கு வந்து மையக்கிழங்குன்னா தெரியல. எங்கள் ஊரில் வந்து அதை மையக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து மரவள்ளி கிழங்கு. இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். 5 காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிறேன். அந்த தேங்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த மையக்கிழங்கு போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை இது வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து கழுவிட்டேன். உருவி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வந்து இது உள்ளே வந்து போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஆனால் கடலை பயிர் போடுறோம், அதனால் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது கூட வந்து இந்த பயிரெல்லாம் போட்டுக்கிறேன். நான் இதே தண்ணியில் தான் அரைக்கிறேன். வேறு தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. ஊற வச்ச தண்ணியில் தான் அரைக்கும். துப்பியாக இருக்குது. கொஞ்சம் அரைச்சிட்டு வாங்க. இப்போ இருக்கிற அந்த பயிரையும் அரைச்சிடும். இப்போ மிக்சிலையும் லேசாக கொஞ்சோண்டு அந்த மீதி இருந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றி கழுவிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இது புளிக்க தேவையில்ல, கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். நான் சட்னி ரெடி பண்ணுற வரைக்கும் இது இருக்கட்டும். பாருங்கள், கார சட்னி செய்ய போகிறேன் நான். அதுக்கு வந்து ஒரு 8 தக்காளி பாருங்கள், ஒரு சின்னதும் பெருசுமாக வந்து ஒரு 8 தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவில் வந்து கொஞ்சம் புளி வச்சுக்கிறேன். ரொம்ப அப்படியே பொடி பொடியாக வெட்டணுன்னு தேவை கிடையாது. சும்மா அப்படியே வெட்டி போட்டு நல்லா பழமும் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் பழமும் காயமாவாக இருக்குது. பாருங்கள், 6 காஞ்ச மிளகா போடுறேன். 5 காஷ்மீரி சில்லி போடுறேன். கொஞ்சோண்டு புளி போடுறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இதை அப்படியே குக்கரில் போட்டு நான் வேக வைக்கிறேன். கொஞ்சோண்டு தான் ஊற்றுக்கிறேன். இது குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு 2 விசில் போட்டு காட்டுறேன். பார்க்குறோம், நல்லா வெந்துடுது பாருங்க. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் மஷினில் போட்டு அரைக்கிறேன். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் இதில் போட்டு அரைக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிடறேன். நான் தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினேன். தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றல, உள்ள தண்ணி இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டை வந்து இதில் நான் வந்து வதக்கி போடுறேன். ஏன்னா அதில் நான் பச்சையாக போட மாட்டேன். அதனால் பூண்டை வதக்கி போட்டாக்கா நல்லா வாசனையாக இருக்கும்.
இப்போ இந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதிலே நான் தாளித்து விட்டுருவேன். தக்காளி எல்லாத்தையும் நீங்கள் வதக்கி போட்டிருந்தாலும் போடுங்க. நான் அப்படியும் செய்வேன், இந்த மாதிரியும் செய்வேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்கோசரம் நான் இப்படி செய்வேன். இப்போ வந்து உப்பு பத்தலை, அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுருவேன். ஏதாவது ஒரு விசேஷத்தில் செய்யணுன்னாக்கா நம்ம நிறைய சட்னி செய்வோம் இல்லைங்களா, அப்போ இருக்கக்குள்ள நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சின்னு இருக்க முடியாது. அது இல்லாத அவ்வளோ சட்னி நம்மளுக்கு ஆறுறதுக்கு வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருவேன். பெரிய சட்டியில் போட்டு நான் சட்னி செஞ்சேனாக்கா இந்த மிஷினை வச்சு தான் செய்வேன் நான். இப்போ இது வந்து அரைஞ்சிருச்சு. பூண்டை இதிலே போட்டால் செஞ்சாலும் செஞ்சுக்குங்க. ஆனால் நான் வந்து வதக்கி தான் செய்வேன் பூண்டை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளித்து விட்டேன். 3/4 டீஸ்பூன் வந்து கடுகு, அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் உளுத்தம் பயிறு, 3 மினிட்டு கருவேப்பிலை. காரம்னா வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதில் எண்ணெய்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணும்னாக்கா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து கலக்கி ஊற்றுறோம். தோசை ஊற்றி காட்டுறோம். இதில் நெய் வேணுன்னா நெய் ஊற்றிக்குங்க, எண்ணெய் வேணுனாலும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது குழம்புனா இருக்கிறதுனால வந்து நான் வந்து இது தேங்காய் சட்னி செய்யலை. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் தேங்காய் சட்னி கூட செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்க கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல சத்து. முருங்கைக்கீரை முடிக்கு ரொம்ப நல்லது. எங்கள் ஆயா செய்யக்குள்ள வந்து ஆயா செய்வாங்க. நான் கொஞ்சம் மெலிசாக ஊற்றுறேன். எங்கள் ஆயா கொஞ்சம் வந்து மொத்தமாக ஊற்றி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் ரொம்ப நைஸாக வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்து ஊற்றிக்கிங்க. நான் தண்ணி கலக்கினா நான் அரைச்சதில் அப்படியே அந்த எந்த அளவு நான் ஊற வச்சனோ அந்த தண்ணியில் அப்படியே செஞ்சு செய்கிறேன். இப்போ இதிலே வந்து அதனால் குறைச்சிட்டேன். இதிலே வந்து அப்படியே முட்டை தோசை மாதிரி கூட செஞ்சிடலாம். என் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கேட்பாங்க, நான் செஞ்சு கொடுப்பேன். அதனால தான் நான் இதெல்லாம் செஞ்சு காட்டுறேங்க. இந்த முட்டை மட்டும் அப்படி வெளியில் வர மாதிரி லேசாக இங்கே பார்த்தாலும் இருக்கிற மாதிரி இப்படி செஞ்சுப்பேன். நல்லாயிருக்கும். அவ்வளோ முருங்கைக்கீரை முட்டை தோசை எல்லாம் நம்ம இஷ்டம் தானே சமைக்கிறது. வெங்காயம் முட்டைன்னு அதில் போட்டு கொடுத்தது கிடையாது. அவங்க சாம்பிளாக தான் செய்வாங்க. நான் தான் இதை நான் செய்வேன். இப்போ முருங்கைக்கீரை முட்டை தோசையும் ரெடி ஆகிடுச்சு. மையக்கிழங்கு முருங்கைக்கீரை போட்ட தோசை, அதில் நான் முட்டை தோசையும் ஊற்றிருக்கிறேன். அந்த கார சட்னி வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது. அதுக்கு வந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் போட முடியாது. அதனால நான் குழம்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் தேங்காய் சட்னி கூட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.